வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று டிசம்பர் 24ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 640ஆம் ஆண்டில் 4ஆம் ஜான் திருத்தந்தையாக நியமிக்கப்பட்டார். 820ஆம் ஆண்டில் பைசாந்திய பேரரசர் 5ஆம் லியோ கான்ஸ்டான்டினோவில் ஹேகியா சோபியாவில் கொல்லப்பட்டார். 1ஆம் மைக்கேல் பேரரசரானார். 1294ஆம் ஆண்டில் 5ஆம் செல்சுதீன் திருத்தந்தை பதவியை துறந்ததை அடுத்து 8ஆம் பொனிபஸ் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1737ஆம் ஆண்டில் போபால் போரில் மராட்டிய படைகள் முகலாய ஜெய்ப்பூர் நிசாம் அயோத்தி நவாப் வங்காள நவாபுகளின் கூட்டுப் படைகளை தோற்கடித்தன. 1777ஆம் ஆண்டில் கிறிஸ்மஸ் தீவு ஜேம்ஸ் குக்கினால் கண்டறியப்பட்டது. 1814ஆம் ஆண்டில் பிரித்தானியாவுக்கும் ஐக்கிய அமெரிக்காவுக்கும் இடையில் உடன்பாடு எட்டியதை அடுத்து பிரித்தானிய அமெரிக்க போர் முடிவுக்கு வந்தது. 1846ஆம் ஆண்டில் பிரித்தானியர் புரூனேயிடம் இருந்து லாபுவான் தீவை பெற்றனர். 2ஆம் உலகப் போரின் பின்னர் இத்தீவு மலேசியாவுக்கு சொந்தமாக மாறியது. 1851ஆம் ஆண்டில் அமெரிக்க காங்கிரஸ் நூலகம் தீப்பிடித்ததில் பெருவாரியான நூல்கள் அழிந்து போயின. 1906ஆம் ஆண்டில் ரெஜினால்ட் பெசன்டன் உலகின் முதலாவது வானொலி நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கினார். 1913ஆம் ஆண்டில் மெக்சிகனில் இத்தாலி மண்டபத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் போது நடைபெற்ற நெரிசலில் 59 சிறுவர்கள் உட்பட 73 பேர் உயிர் இழந்தனர். 1914ஆம் ஆண்டில் 1ஆம் உலகப் போரில் கிறிஸ்மஸ் தினத்துக்காக போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது. 1939ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் திருத்தந்தை 12ஆம் பயஸ் கிறிஸ்மஸ் நாள் அமைதி காக்க கோரிக்கை விடுத்தார். 1953ஆம் ஆண்டில் நியூசிலாந்தில் டாங்கிவாய் என்ற இடத்தில் தொடர் உந்து மேம்பாலம் ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் அதில் சென்று கொண்டிருந்த தொடருந்து ஆற்றில் வீழ்ந்ததில் 151 பேர் உயிர் இழந்தனர். 1966ஆம் ஆண்டில் அமெரிக்க படையினரை ஏற்றிச் சென்ற கனடா ஏர் விமானம் தெற்கு வியட்நாமில் வீழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் 129 பேர் உயிர் இழந்தனர். 1968ஆம் ஆண்டில் 3 விண்வெளி வீரர்களை ஏற்றிச் சென்ற அப்பல்லோ 8 விண்கலம் சந்திரனின் சுற்று வட்டத்தில் நுழைந்தது. 1969ஆம் ஆண்டில் வட கடலின் நார்வே பகுதியில் முதலாக எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. 1974ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் டார்வின் நகரில் சூறாவளி ட்ரேசி தாக்கியதில் 71 பேர் இறந்து போயினர். 1999ஆம் ஆண்டில் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் 814 காட்மாண்டிற்கும் டெல்லிக்கும் இடையில் கடத்தப்பட்டு ஆப்கானிஸ்தான் கந்தகர் நகரில் தரை இறக்கப்பட்டது. டிசம்பர் 31இல் இக்கடத்தல் முடிவுக்கு வந்தது. ஒரு பயணி கொல்லப்பட்டு 190 பேர் விடுவிக்கப்பட்டனர். 2008ஆம் ஆண்டில் உகாண்டாவின் கிளர்ச்சி குழு ஒன்று காங்கோ ஜனநாயக குடியரசில் நடத்திய தாக்குதலில் 400க்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். மேலும் டிசம்பர் 24ஆம் நாளானது லிபியாவில் விடுதலை தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.